அம்புலி மாமா கதைகள். விழுந்து வணங்கும் வரதன். வரதனுக்கு ஜமீன்தாரர் அலுவலகத்துல சேவகன் வேலை கிடைச்சது. அந்த வேலையை அவனுக்கு வாங்கி கொடுத்த குருசாமி, வரதா, நீ எப்பவும் ஜமீன்தாரருக்கு மரியாதை காட்டணும், அவரை பாக்குறப்பெல்லாம் விழுந்து வணங்கணும், இதை மட்டும் மறந்துடாதன்னு சொல்லியிருந்தான். இதை வரதன் நல்லா நினைவுல வச்சுக்கிட்டான். வேலையில சேர்ந்த முதல் நாள் அவன் ஜமீன்தாரரை பார்த்தோன்னே உடனே விழுந்து வணங்கினான். அதை பார்த்து அவர் ரொம்ப மகிழ்ந்து போனாரு. பிறகு அவர் அங்க இருந்தவர்களோட பேசிட்டு மறுபடியும் வரதனை பார்த்தாரு. அப்போ அவன் அவரை விழுந்து வணங்கினான். ஜமீன்தாரரும் அவனோட பணிவை பார்த்து சந்தோஷப்பட்டு அவன்கிட்ட இன்னொரு வேலையை செஞ்சுட்டு வரும்படி சொன்னாரு. அவனும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்து ஜமீன்தாரரை பார்த்து மறுபடியும் விழுந்து வணங்கினான். இது போல அவன் ஜமீன்தாரரை பார்த்தப்பெல்லாம் விழுந்து வணங்கினான். ஜமீன்தாரரை வரதன் ஒரு நாள் பலமுறை பார்த்தாலும் ஒவ்வொரு முறையிலையும் விழுந்து வணங்கினான். இதனால சந்தோஷப்பட்டு ஜமீன்தாரர் அவனை தன்னோட மெய்காவலாளியா நியமிச்சாரு. அவன் எப்பவும் பின்னாலேயே இருந்த போதிலும் அவர் அவன்கிட்ட ஏதாவது சொல்ல திரும்புறப்பெல்லாம் அவன் அவரை விழுந்து வணங்கி வந்தான். ஒரு முறை ஜமீன்தாரருக்கு கழுத்து வலி ஏற்பட்டது. அந்த வலி போக தலையை இப்படியும் அப்படியும் தினமும் சிறிது நேரம் பல தடவைகள் திருப்பும்படி வைத்தியர் சொன்னாரு. அவர் பக்கத்திலேயே நின்ற வரதன் அவரோட தலை தன்னை திரும்பி பாக்குறப்பெல்லாம் அவரை விழுந்து வணங்கினான். வரதன் இப்படி செஞ்சு வர்றது அந்த அலுவலகத்துல வேலை செய்யற எல்லோருக்கும் தெரிஞ்சு போனது. ஆனா யாரும் அவனை கேலியோ அல்லது கிண்டலோ செய்யல. ஏன்னா வரதன் வணங்குறது ஜமீன்தாரரை, அதை செய்யாதுன்னு அவங்களால அவன்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? ஒரு நாள் ஜமீன்தாரர் ஊருக்கு வெளியில உள்ள ஒரு வயலை பார்க்க போனாரு. வரதனும் அவர் பின்னாலேயே போனான். அப்போ ஒரு திருடன் வரதனோட காலை தட்டி விட்டு கீழே விழ செஞ்சுட்டு மின்னல் வேகத்துல பாஞ்சு ஜமீன்தாரர் அணிஞ்சிருந்த தங்க சங்கிலிய அறுத்து எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். ஜமீன்தாரர் திரும்பி பார்த்தப்போ வரதன் அவரை விழுந்து வணங்கினான். அவனால எழுந்திருக்க முடியலன்னு ஜமீன்தாரர் நினைச்சு அவரே ஓடி திருடனை துரத்திக்கிட்டே, வரதா, எழுந்து ஓடி வா, திருடனை பிடின்னு கத்தினாரு. அந்த குரல் கேட்டு வரதன் எழுந்து நின்னான். பிறகு திருடனை துரத்தி பிடிக்க போறப்போ ஜமீன்தாரர் அங்க வந்துட்டாரு. அவரை பார்த்தோன்னே வரதன் திருடனை பிடிக்கிறத விட்டுட்டு ஜமீன்தாரர் முன்னாடி விழுந்து வணங்கினான். அவ்வளவுதான், திருடன் ஓடியே போயிட்டான். ஜமீன்தாரரோட கோபம் கட்டுக்கடங்காம போனுது. கைக்கு கிடைக்க இருந்த திருடனை இப்படி விட்டுட்டியேன்னு அவர் திட்டினாரு. அப்போ வரதன், ஐயா, உங்களை பார்த்தோன்னே விழுந்து வணங்குறேன், இது எனக்கு பழக்கமாகிட்டு, அதுபடி வணங்கினதுனால திருடன் தப்பி ஓடிட்டான். இனிமே நான் உங்களை விழுந்து வணங்க கூடாதுன்னு நீங்க சொன்னா அதை நான் நிறுத்திடுவேன்னு சொன்னான். அப்போ ஜமீன்தாரர், அது கிடக்கட்டும், இப்போ என்னோட விலையுயர்ந்த தங்க சங்கிலி போயிட்டே, திருடனை எப்படி பிடிக்கிறதுன்னு கேட்டாரு. வரதனும், எனக்கு அந்த திருடனோட அங்க அடையாளங்கள் நினைவுல இருக்கு, அதனால இது அறிவிக்கிறதோட திருடன் தானாவே வந்து சங்கிலியை கொடுத்துட்டா மன்னிக்கப்படுவானோ, அப்படி செய்யலைன்னா அவனை பிடிச்சு எல்லோர் முன்னிலையிலையும் கடுமையான தண்டனை கொடுக்கப்படும்னு பறைசாற்றுங்கன்னு சொன்னான். ஜமீன்தாரரும் அப்படியே செஞ்சாரு. மறுநாளே அவரோட கட்டிலுக்கு பக்கத்துல திருடு போன அவரோட தங்க சங்கிலி வைக்கப்பட்டிருந்தது. ஜமீன்தாரரும் அதை கையில எடுத்துக்கிட்டு வரதன் கிட்ட, தங்க சங்கிலி கிடைச்சிட்டு, ஆனா அந்த திருடனுக்கும் என்கிட்ட வேலை செய்யற யாரோ ஒருவனுக்கும் தொடர்பு இருக்கு, நீ அவனை கண்டுபிடிச்சு எனக்கு காட்டணும்னு சொன்னாரு. அதை கேட்ட வரதன் ஆடி போய், ஐயா, உண்மையிலேயே எனக்கு அந்த திருடனோட அங்க அடையாளங்கள் என்னன்னு தெரியாது, என்னோட வணக்கத்தால உங்களோட தங்க சங்கிலி போச்சேன்னு நினைச்சு அப்படி சொன்னேன், திருடன் தண்டனைக்கு பயந்து சங்கிலியை கொண்டு வந்து வச்சுட்டான்னு சொன்னான். ஜமீன்தாரரும், பேஷ் பேஷ், உனக்கு எவ்வளவு மூளை இருக்கு, ரொம்ப சந்தோஷம், இதுக்காக இன்னைக்கு நீ இனிப்பு பண்டங்கள் சாப்பிடணும், நீ சமையல் கட்டுக்கு போய் சமையல்காரன் கிட்ட அவற்றை தயாரிக்கும்படி சொல்லுன்னு சொன்னாரு. வரதனும் சமையல் கட்டுக்கு போய் சமையல்காரன் கிட்ட ஜமீன்தாரரோட கட்டளையை தெரிவிச்சான். சமையல்காரனும் அப்பம் செஞ்சு அதுல ஒன்ன வரதன் கிட்ட கொடுத்து எப்படி இருக்குதுன்னு ருசிப்பாருன்னு சொன்னான். வரதனும் அதை சாப்பிட்டுட்டு ஆஹா பிரமாதம்னு சொன்னோன்னே சமையல்காரன் இன்னொரு அப்பத்தை கொடுத்தான். அதை சாப்பிட்டுட்டு அவன் ஜமீன்தாரரை பார்த்தான். அவர் அவனை சமையல் கட்டுக்கு அனுப்புனாரு. அப்பவும் சமையல்காரன் ஒரு அப்பத்தை அவனுக்கு கொடுத்தான். ஏனோ அன்னைக்கு ஜமீன்தாரர் பல முறை சமையல் கட்டுக்கு வரதனை அனுப்பிக்கிட்டே இருந்தாரு. ஒவ்வொரு முறையும் சமையல்காரன் ஒரு அப்பம் வீதம் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தான். அவனால இன்னும் ஒரு அப்பம் கூட தின்ன முடியலங்கிற நிலை வந்தோன அவன் இனி வேணாம்னு சொன்னான். சமையல்காரனோ, நீ சாப்பிட்டுதான் ஆகணும், இது ஜமீன்தாரரோட கட்டளைன்னு சொன்னான். வரதன் ஜமீன்தாரர் கிட்ட போய் சமையல்காரனோட செயலை சொன்னான். அவரும், உனக்கு அப்பம்னா பிடிக்குமே, அதனால உனக்கு அதை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும்படி கட்டளையிட்டேன்னு சொன்னாரு. வரதனும், எதுக்கும் ஒரு அளவு இருக்குதானே, அளவுக்கு மீறினா அமிர்தமும் விஷம்னு அறிஞர்களே சொல்லி இருக்கிறாங்க, அதனால அளவுக்கு மீறி அப்போ என்னால தின்ன முடியலன்னு சொன்னான். ஜமீன்தாரரும், சரியா சொன்ன, நீ அளவுக்கு மீறி தானே என்ன விழுந்து வணங்கின, பிறர் என்ன வணங்கினா எனக்கு மகிழ்ச்சி தான், உனக்கு பிடிச்ச அப்போ அளவுக்கு மீறி தின்ன முடியாம போனது போல
எனக்கு பிரியமான பிறர் என்ன வணங்குறதும் அளவு மீறக்கூடாது, தெரிஞ்சுதான்னு சொன்னாரு. வரதன் ஜமீன்தாரர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அன்னையிலிருந்து ஜமீன்தாரரை ஒரு நாள்ல முதல் முறை பாக்குறப்ப மட்டும் வணக்கம் செலுத்த ஆரம்பிச்சான்.